காய்ஸ் இதுனா கேஸ் பெரிய தலைவலியாக போச்சு. இந்த ஸ்பீக்கர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைச்செல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டுபிடிச்சி அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால போர்டு ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நிறைய காம்பனன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகல. பட் ஸ்பீக்கர் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னா நான் ஸ்பீக்கர் பாட்டை நான் தொடலை. ஸோ மொத்தமாக ஓப்பன் பண்ணிட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ணியாச்சு. போர்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்டு ஒர்க் ஆகலாம். ஸோ அதுக்காக அதில் 2 லைன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சுவிட்ச் ஒர்க் ஆகலாம். ஸோ சுவிட்சை வந்து தனியாக எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு சுவிட்சை டேரக்ட் பண்ணி வெளியே ஒரு லைன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அப்புறமா நம்ம தேவைப்பட்ட சுவிட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டைம் 2 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக மோட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. திருப்பி அதுக்கப்புறம் மொத்தமாக திருப்பி கையெழுத்திட்டு திருப்பி ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக ரெடி ஆச்சு. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 o'clock. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 o'clock தெரியும். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஜெயிச்சாலும்